கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் சித்திரை, அஸ்தம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சித்திரை, அஸ்தம், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத விட நீங்க எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய முதல் விஷயங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த போராட்டத்தை சமாளிச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம் பெறக்கூடிய நேரத்துல யாராவது ஒரு 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால அந்த இடத்துல ஒரு நீங்க நினைத்த மாதிரியான சில விஷயங்களை அடைய முடியாத ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கண்டக சனி அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிதானமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் சனி அப்படின்ற மாதிரியான அந்த புணர்வு தோஷம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு கேர் எடுத்துக்கிட்டு ஐயோ நமக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது இந்த மாதிரியாக நடந்துருச்சு, இதனால நம்மளுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துருமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கும். அதனால அதையெல்லாம் நீங்க மனசுல பொருட்படுத்தாமல் அந்த புணர்வு தோஷம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். தொழில் ரீதியாக அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பின்னடைவுகள் எதை நோக்கி உங்களுக்கு டிராவல் பண்ண போகுது? ஏன்னா பின்னடைவை சந்தித்து சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன வேதனைக்கும் ஒரு மன வலிக்கும் ஆளான இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவா அப்படின்ற போது அதுல ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும். ஏண்டா இது நமக்கு திரும்பியும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கன்னிராசி என்பவர்கள் ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தொழில்ல இவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறார்கள்ன்றது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது அந்த தொழில் ரீதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் தொழில ஒரு பின்னடைவு எதனால வருது அப்படின்னா இந்த கண்டக சனி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்னால இந்த கோச்சார கிரகங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பின்னடைவு நல்ல வளர்ச்சியை நோக்கி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுத்தாதான் அடுத்து நீங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். அந்த மாதிரியாக தான் அந்த கண்டக சனி இந்த மாதிரியாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த இடத்துல அதாவது கன்னிராசி என்பர்களினுடைய 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறார். 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால ஒரு அந்த இடத்துல அந்த கண்டக சனி அப்படின்ற ஒரு ஸ்பீட் பிரேக்கும் இருக்கிறதுனால ஒரு நிதானமாக செயல்பட்டு ஒரு பின்னடைவையும் சந்தித்து நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில சின்ன கசமான அனுபவங்கள் இருந்தாலும் அது ஒரு நல்லதை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய ஜோதிடர்கள் இந்த கண்டக சனி அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஒரு பெரிய அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் என்னுடைய ஜோதிட ரீதியாக இந்த கண்டக சனி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நோக்கி தான் நகர்த்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பெருமளவு எனக்கு பாதிப்பை கொடுத்துருச்சு மேடம் நீங்க தவறாக சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான சில பலன்கள் அப்படின்றது மிக அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா மேக்சிமம் இந்த கன்னிராசி என்பர்கள் லாஸ்ட் இயர் அதாவது 2025 அக்டோபர்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் உங்களால ரிலீவ் ஆகல அப்படின்னா உறுதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக திசாபலன்கள் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய குழந்தை ரீதியான சில மாற்றங்கள் அதாவது குழந்தை பேர்ல ஒரு சின்ன ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும். அடுத்து IVF போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது இந்த
ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்க மருத்துவத்துறையில கொடுத்து நீங்க அதுக்குண்டான சில முயற்சிகளை எடுக்கிறது நல்லது. அதெல்லாம் இந்த ஐவிஎஃப் முறை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் அப்படின்றது 100% கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அது அக்டோபருக்கு முன்னாடி, உங்களுக்கு அக்டோபர் டிசம்பருக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குழந்தை பிறப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ஆண் குழந்தைகள்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த சஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க. அந்த சஷ்டி விரதம், முருகனுடைய விரதம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கும்போது கிடைத்த அந்த குழந்தை தான். அதனால நீங்க அந்த முருகனுக்கு உண்டான என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறீங்க. அந்த ஆண் குழந்தை மூலமாக அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், அங்க வெளிநாட்டுல மிக உயர்ந்த ஒரு பதவி உயர்வை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். எந்த இடத்துல நீங்க பதவி இழப்பை சந்தித்தீங்களோ அதை விட மிக அற்புதமான ஒரு பதவி உயர்வை நீங்க அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய குடும்பம் இந்தியால இருக்கு அப்படின்ற பட்சத்துல குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு மேல உங்களுடைய வேலை இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் குறைவு, பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியாக அது குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதனால ஒரு போராட்டம் அப்படின்றது, ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு வேலையை தேடுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால வேலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலையை விடுறது நல்லது. நிறைய பேரு இந்த ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அதையெல்லாம் நீங்க வெளியில காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் எப்போதுமே நட்புக்கும் பாசத்திற்கும் உட்பட்டவர்கள். நம்மளுடைய நண்பர் தானே, நம்மளுடைய உறவுகள் தானே அப்படின்னு அந்த நட்பையும் பாசத்தையும் பாராட்டுபவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். இப்போ அதுக்குண்டான ஒரு நேரம் கிடையாது அப்படின்றதுனால இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால வேலை வாய்ப்புகளையும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஒரு ஈகோ வர்றதுனால அதையெல்லாம் விடுறதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கு. அந்த வேலையை விடும்போது ரொம்ப கவனமாக விடணும். ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விடுறதுதான் இந்த கன்னிராசி என்பவர்களினுடைய முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.